இப்போ எல்லாருமே மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் மறுமைக்கு முன்னாடினாங்க. அந்த ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சோகமாக, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி இல்லாமல், யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இருளில் உட்கார்ந்துருக்க மாதிரி, ஐயோ வாழ்க்கை என்னடா வாழ்க்கைங்கிற சொல்கிற மாதிரி தான் எல்லாருடைய பெரும்பான்மை மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குது. அதில் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுலேருந்து வெளியே ஓடுறதுக்குள்ள காரியங்களை நோக்கம் இல்லாதவங்க, வாழ்க்கைக்கு எதுக்காக வந்திருக்கோம், எதை நோக்கி நம்ம போகிறோம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இதுக்கப்புறம்ங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா, அல்லது அவங்க வாழ்க்கையில் எதிராக ஒன்று தோத்துட்டாங்களா, நீங்கள் சொல்லுங்கள் லவ் பிரேக்கப் ஆகிடுச்சா, என்ன செய்வாங்க, போய் மது குடிப்பாங்க, போய் சிகரெட் அடிப்பாங்க, போய் போதை பழக்கத்துக்கு அடிமையாவாங்க, அல்லது தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி இருட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஒரு முஃமினுக்கு, இறைநம்பிக்கை கொண்டவனுக்கு இப்படி வாழ்க்கையில் நிம்மதியற்ற சோதனைகள் வராமல் எல்லாருக்கும் இருக்காது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், நல்லவங்களுக்கும் வரும், கெட்டவங்களுக்கும் வரும். எல்லாரையும் மனிதன்னு பிறந்தாலே வல்லனபுல் ஒன்னக்கும் நல்லா சொல்லிட்டான், உங்களை சோதிச்சு தான் ஆவேன்னு சொல்லிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டது யார், நபிமார்கள்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு வந்தவங்க. நீங்கள் எவ்வளவு ஒரு மனிதனுடைய சோதனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான்னா அவனுடைய மார்க்கத்துக்கு தக்கன கொடுப்பான்னாங்க. நீ எவ்வளவு மார்க்கத்தில் உறுதியாக இருக்கியோ அவ்வளவு உறுதியான சோதனைகள் உனக்கு வரும்னாங்க. இப்போ எல்லாரையும் அல்லாஹ் சோதிப்பான், பாவி நல்லவன்னு வராமல். இப்போ சோதனை வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு குர்ஆன் கொடுக்கக்கூடிய வழி, அல்லாஹ்வுடைய நினைவுக்கு வா, அல்லாஹ்வின் பக்கம் வா, அங்கே தான் உனக்கு நிம்மதி இருக்குது. தொழுகைக்கு வா, அதுதான் உனக்கு நிம்மதி இருக்குது. உனக்கு இந்த உலகத்தில் சிரமங்களை தாண்டி சோதனைகளை தாண்டி நிற்க முடியலையா, சுஜூதில் விழுந்து ரப்புக்கு முன்னாடி அவனுடைய நினைவில் தான் உன்னுடைய உள்ளத்துடைய அமைதி இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய அமைதியை நோக்கி தான், அல்லாஹ்வுடைய நினைவை நோக்கி தான். சோதனையிலேருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும், இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரணும்னா யார் நாடனா முடியும், யாருடைய கையில் இந்த இருளை, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இருளை வெளிச்சமாக்க முடியும், எனக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க முடியும், அல்லது இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும், யார் கொடுக்க முடியும், அல்லாஹ். அவனின் பக்கம்தான் போவான். ஷைத்தானை நாடக்கூடியவங்க தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் பக்கம் போய் தன்னை அழிச்சு கொள்வாங்க. சோதனை வந்தவன் ஒரு இறைநம்பிக்கை கொண்டவன் அல்லாஹ்வின் பக்கம் போய் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய, அதில் நிம்மதி தேடக்கூடிய இடங்களுக்கு போயிடுவான். இதுதான் இறைநம்பிக்கை கொண்டவனுடைய பண்பாக இருக்கும்.